ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜய் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுஜய் கிராஃப்ட் சேனலில் இங்கே ஒரு அக்ஷிதாவோட எல்லோ கலர் இலை ஆக்டிவிட்டி இருக்கு. ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது பாதியாக இருக்க இந்த பாதியாக தான் இருக்குது பாரு. சரி வச்சிரு. அப்பா சூப்பர் இலை. பறி பறி இலையில வெட்டிடாது. ஐயோ தொட்டோன்னே வந்துட்டு. சரி பத்திரமா வச்சிரு. அழகா இருக்கு இந்த இலை. இது பழுத்துனா இந்த பக்கம் வந்து பாருவா. இந்த இங்கே மேலே ஒரு இலை இருக்கு பாரு. எல்லோ தானே இது. இந்த ஒரு தொட்டாலே வந்துருச்சு. இந்த இலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. சரி ட்ரை பண்ணுவோம். அங்கே மேலே இந்த இலை அழகாக எல்லோ கலராக இருக்குது. பெரிய இலையில நுனியில் வெட்டு வெட்டு வெட்டு. சரி ஒரு க்ரீன் கலர் இலையும் எடுத்து வச்சுக்கலாவா. இந்த செம்பருத்திலேயே அழகான க்ரீன் கலர் இலையும் ஒன்று எடுத்துக்கலாம். நல்லா பெரிய இலையா அதான் பெருசாக இருக்கா. சரி வெட்டு. 2 இலை வெட்டி வச்சுக்கோ. சரி சூப்பர். இதே மாதிரி சுத்திட்டு அவங்க கீழே வச்சுடுவாங்க. இந்த பேப்பர் மாதிரி அப்படி நேராக ஆயிரும். ஆமா இப்படி சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அந்த கட்டினா வெட்ட நல்லா இருக்கும். அவங்ககிட்ட பெருசுனா அதாச்சு எங்க அம்மால உங்க அம்மா கைவசம் நிறைய விட்டு வச்சிருக்காங்க. நல்லா வச்சுட்டா சரி சார்ட் இவ்வளோ அளவுக்கு போதும்ல. சரி இப்போ என்ன பண்ண போற? புக்கு மாதிரியே பண்ணிடலாம். புக்கு மாதிரி பண்ண போறியா? அப்போ எதுக்காக இந்த லீஃப்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கோம்? ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கா? என்ன ஆக்டிவிட்டி? கடல் கன்னி பண்ண போறியா? இப்போ தான் இந்த மாதிரி சுற்றிட்டு விட்டால் நேராக. இப்போ கடல் கன்னியை பண்ணுவோமா? பெரிய அதுக்கு லீஃப் நிறைய எடுத்துட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இது மறந்துட்டோம். குட்டியா பூ மாதிரி பண்ணா அந்த அங்க ஒரு குட்டியா ரெட் கலர் பூ இருந்துச்சுதானே. பூவெல்லாம் வைக்க கூடாது. ஃபுல்லாவே லீஃப் வச்சு மட்டும்தான் பண்ணணும். அவங்க தலையில பூ வச்சிருக்காங்க. அப்படியா? சரி அப்போ திருப்பி பறிச்சுட்டு வரும். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு எந்த லீஃப் யூஸ் பண்ணலாம்? இது யூஸ் பண்ணுவோமா? ஹேர் ஸ்டைலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த காம்பை வெட்டிட்டு உள்ள இப்படி பண்ணிட்டு இது இப்படி ரவுண்டாக கட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணணும். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டோம். இங்கே மட்டும் வெட்டியாச்சு. இப்போ ஒரு பொம்மை வரையணும்ல. ஒரு பேப்பர் எடு, ஒயிட் பேப்பர். பென்சில் குடுக்குட்டிமா. பென்சில் ரப்பர் வச்சிருக்கியா? பொம்மை வரையிறியா? சித்தி வரைஞ்சி தர. அதை பார்த்து நீ கீழே வர. சரியா? ஃபர்ஸ்ட்டு ஒரு தலை வரைஞ்சிக்கணும். அந்த தலை இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும்னு. இதே மாதிரி வரையிறியா அழகா? கீழே நீ வர. நீ எது அழகா இருக்கோ அதை நம்ம வெட்டிடுவோம். அழகா வரையணும். அதுக்காக சித்தியை விட நீ அழகா வரைவ. நீ டிராயிங்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்க? போதும். சூப்பராக ரவுண்டு போட்டிருக்கியே. சித்தி தலை வரைஞ்சதை விட நீ வரைஞ்சது தான் அழகா இருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்கு. பாருங்க யார் வரைஞ்சது அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. தெரியுதா? லைட்டாக தெரியுது. சூப்பராக இருக்கு குட்டிமா. இதையே நம்ம அழகாக பண்ணலாம். ஆமாம் ஷோல்ட்ரு மட்டும் கொஞ்சம் இங்கே ஷோல்ட்ருங்க சூப்பராகிட்டா. ஷோல்ட்ரு போட்டதும் அக்ஷராகிட்டே அழகாக வரைஞ்சிட்டா. இப்போ இதில் தலை இதுக்குள்ளே போகுமா அப்படின்னு பார்க்கலாம். கட் பண்ணியாச்சு. முடி வந்துச்சு. வேற ட்ரெஸ்ஸு வந்துட்டு கவுன் மாதிரி இருந்துருமா? இது இங்கே ரவுண்டாக வெட்டிட்டோம்னா அப்படி கவுன் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் மெரமெட் மாதிரி இல்லையே. அப்போ நம்ம அந்த இடத்துல 2 இப்படி வால் மாதிரி வச்சுக்கலாம். கால் வைக்கணுமா? கவுனுக்கு மேலேயும் அழகாக நெக் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம்.
கரெக்டாக இருக்கா? ஹைட்டு இதையும் நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். நீங்க அப்பவே எங்களுக்கு போட்டோ எடுத்தீங்க தானே அழகா. அப்படி இந்த இலை கூட இருக்கு. நான் ஆல்ரெடி கிராஃப்ட் பண்ணுறதுக்காக பேனியன் ட்ரீ லீஃபை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அது வந்து அந்தளவுக்கு லுக்காக வரலை. ஸோ வேண்டான்னு விட்டாச்சு. அழகாக பெயிண்ட் பண்ணி இதில் வைக்கணும். சரி நம்ம இதுக்கு பதில் அந்த இதையே இதுலேயே அழகாக தான் நம்ம இதை கொஞ்சம் குட்டியாக பண்ணிட்டோம். இது என்னது? இது கீழே வைக்கிறதுக்கு அந்த மால். இது ரவுண்டாக வெட்டணும்ல, சும்மா இப்படி அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி ஒட்டுறதுக்கு. எல்லாம் அழகா பண்ணிட்டு இருந்தப்போ ஆகர்ஸ் நான் தூங்கி முடிச்சுட்டு வந்து ஒரு சம்பவத்தை நடத்திட்டு போயிட்டா. என்னம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருந்த பிராது. உனக்கு ஒடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையோ? ஆளை மண்டையும் பாரு. சரி எடு சாட்டை ஒட்டியாச்சா? இல்லை ஒட்டலை. தொடச்சி மட்டும் இந்த இலைய லைட்டாக கழுவி கொண்டு வா குட்டிமா. அழகா வரைஞ்சி வச்ச பொம்மையெல்லாம் இப்படி ஆயிட்டேன். அப்போ நம்ம வந்து இன்னொன்று வெட்டுங்க. லைட்டாக அம்மாட்ட கூட லைட்டாக கழுவி தருவாங்க. அம்மா கிழிஞ்சிராம மெதுவாக கழுவி பேப்பரை கழுவுறான். மறுபடியும் அக்ஷிதா டால் வரைஞ்சி கட் பண்ணி கொடுத்தா அதை வந்து சார்ட்ல ஸ்டிக் பண்ணலாம். எடுத்து திருப்பி கழுவி வச்சாச்சு. கட்டிலுக்கு வந்துட்டோம். கீழே இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த இது ரவுண்டு வெட்டணும். இவ்வளோ லீஃப் மிச்சம் இருக்குது. வேறு புது சார்ட் எடுத்தாச்சு அக்ஷிதாமணிக்கு. இப்போ வந்து டைம் 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அக்ஷிதாமணிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சாப்பிட போயிட்டா. சரி நம்மளே மீதியையும் நீட்டாக ஒட்டி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துர்லான்ட்டு நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தன்ஷிதா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா. இப்போ தான் முழிச்சா. ஆக்டிவிட்டி ஒர்க்கை பார்த்ததும் அவளும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்துட்டா. அவளுக்கும் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவளையும் சைட் பை சைடு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ ஸ்கூல் வந்து ஃப்ளட்னால ஒரு லாங் லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு டெய்லி ஹோம்ஒர்க் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே சண்டேக்கு வந்து ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க. மார்னிங் தான் அக்கா வந்து மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு ஃப்ரைடே நைட் அனுப்பிச்சிருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் தான் ஃபார்வர்ட் பண்ணாங்க. சரி ஈவினிங்காக தான் போய் சார்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். கடல் தண்ணியா? கடல் கண்ணியா? கண்ணி மாதிரியே அழகா இருக்கால. ஆமா இதே மாதிரி வரையறீங்க? அதே மாதிரி தான் நாங்க செஞ்சிருக்கோம். இது பார்க்க அதே மாதிரி இல்லையா? இல்ல அவங்க அந்த இலை அவங்களுக்கு கொல்லி இருக்கு. அக்கா கடல் தண்ணி பார்க்க வரியா? அது வைக்கவே வேண்டாம். கடல் தண்ணி அதே மாதிரி தான் உனக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அத்தனை ஒரு பூ மாதிரி மேலே அந்த இதில் வரைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதா பிளானால சரி இங்கே இருக்கும் போதே கம்ப்ளீட் பண்ணிடலான்ட்டு உட்கார வச்சாச்சு. ஆக்டிவிட்டி ஒர்க்னாலே 2 பேரும் இன்ட்ரெஸ்டாக உட்காந்துருவாங்க. கையில் ஒரு பூஞ்செட்டு கொடுக்குமா நம்ம இந்த முன்னாடி உள்ள பூ பிச்சு டால் தலையில் ஒரு ஃப்ளவர் வைக்கணும்னு சொல்லிட்டு இட்லி பூவை ஸ்டிக் பண்ணி வச்சோம். இட்லி பூவோட மொட்டும் கிடச்சிது. அதை வந்துட்டு கையில் பொக்கே மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சாச்சு. அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று இப்படி வைக்கும் பூவு ரொம்ப கலக்கமாக இருக்குல்ல. அப்புறமா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபேஸ்லலாம் ஆர்ட் பண்ணியாச்சு. இன்னும் டைம் இருந்ததுன்னா வேறு ரெட் கலர் லீஃப் எங்கேயாவது கிடைக்குதான்ட்டு பக்கத்தில் எங்கேயாவது தேடி பார்த்துருக்கலாம். லீஃப் கலர் எல்லாமே கொஞ்சம் சேமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு டெய்லுக்கு மட்டும் கொஞ்சம் ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு கொடுக்கலாமேன்னு கொடுத்து பார்த்தேன். ஓகே ரொம்ப பேடாக இல்லை, பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்குது. ஃபைனல் அவுட்புட் லீஃப் டால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 இது அக்ஷிதாமணி ப்ராஜெக்ட், ஒரு இது தன்ஷிதாமணி ப்ராஜெக்ட். ஆனால் அக்ஷிதாவோட ஒரு ப்ராஜெக்டையும் தன்ஷிதாமணி தான் பண்ணான். ஆமாம், கிரெடிட் கோஸ் டு தன்ஷிதாமணி. அக்ஷிதாமணி இது எப்படிம்மா பண்ண? என்ன லீஃப் இது? செம்பருத்தி பூ லீஃப். இது பேர் என்னது? கடல் கண்ணி. அப்படியா, சூப்பரா இருக்கு. பேப்பர்ல தானே வரைஞ்சி வச்சேன். இன்னும் 2 ப்ராஜெக்ட் ஒர்க்கும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பினஸ் இஸ் சுஜே கிராஃப்ட்ஸ்.